Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குடமிளகாய் தக்காளி சாதம். ரொம்ப ஈஸியா சட்டுன்னு நினைச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த குடமிளகாய் தக்காளி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த குடமிளகாய் தக்காளி சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அருமையான கலர்ஃபுல்லான இந்த குடமிளகாய் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? குடமிளகாய் தக்காளி சாதம் செய்யறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய்யை வானிலை சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு குடமிளகாய் தக்காளி சாதம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழைவாக வேகணும். இந்த தக்காளி தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. இது தக்காளி வதங்கிறதுக்காக தான் இந்த உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வடை போக நல்லா நம்ம இதை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கின பிறகு குடமிளகாய் 1 கப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் டொமேட்டோ ரைஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய SudhaSri கிச்சனில் குடமிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 2 நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு. இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கடைசியாக மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடமிளகாய் தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கியாச்சு. கடைசியில் நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை நம்ம இது கூட சேர்ந்து நம்ம சூடு பறக்க நம்ம இது நல்லா கிளறி விட்டு இறக்கணும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். நம்ம இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம உதிராக வடித்த சாதத்தை நம்ம கலந்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நம்மளோட கலர்ஃபுல்லான குடமிளகாய் தக்காளி சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த குடமிளகாய் தக்காளி சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.